நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தனியாக சிக்கிய ஜனனி, வீட்டை சுற்றிய மர்ம நபர்கள், ராவணனுடைய பகீர் பிளான், எதிர்நீச்சல் தொடர்கிறது. இன்றைக்கு எபிசோடை பார்த்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமாகி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். எதிர்நீச்சல் தொடர்கிறது. இன்றைய எபிசோடில் திறப்பு விழா இடத்துல அனைவருமே அமைச்சருடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அப்போது வெளியே வரும் ராவணன் தனது பிஏ லக்ஷ்மணனுக்கு ஃபோன் செய்து, என்ன லக்ஷ்மண், என்னாச்சு? அந்த வீக்கே கிடைத்தானா? அவனை கதையை முடித்துட்டீங்களா? இந்த சக்தி என்ன ஆனா என கேட்குறாங்க. அதற்கு லக்ஷ்மண், சார் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அவனை முடித்து விட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரப்படுத்த ராவணன், நீங்கள் தோற்றுவிட்டீங்க லக்ஷ்மணன், என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கும் ஜனனி கதையை முடித்து ஒளிந்து இருக்கும் சக்தி தானாகவே வெளியே வருவா. அதன் பிறகு அந்த வீக்கேவை தானாக வந்துவிடுன்னு சொல்லுவாங்க. மறுபக்கம் வீட்டில் யாருமே இல்லாத ஜனனி மட்டும் தனியாக இருக்க வீட்டில் வேலை செய்யும் ஒருத்தி தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு கிளம்புறாங்க. இதனால் கதவை பூட்டுவதற்கு வெளியே வரும் ஜனனி வீட்டை நோட்டமிட்டு பைக்கில் 2 பேர் நிற்பதை பார்க்குறாங்க. அவங்க வீட்டை கவனித்து கொண்டிருப்பதை ஜன்னல் வழியாக பார்த்த ஜனனி பதற்றம் அடைகிறாங்க. வீட்டில் ஏதோ நடக்க போகுது என்பது உணர்றாங்க. இதுக்கிடையே திறப்பு விழா நடைபெற்ற இடத்துல அமைச்சர் வந்துவிட அவருக்கு பொன்னாடை போர்த்தி கதிர் மற்றும் நந்தினி வரவேற்கிறாங்க. ஆனால் நடிகை தூரிகா வராதால் ராவணன் அவருக்கு ஃபோன் செய்ய தூரிகா இன்னும் ஹோட்டலில் கிளம்பலை என்பது தெரிய வருகிறது. உடனே கதிர் ஃபோனை வாங்கி, இன்னும் கிளம்பலையா என்று என்ன அர்த்தம் என சத்தம் போட, தூரிகா வந்த காரிலேயே சிறிய விபத்து ஏற்பட்டு விட்டதாகவும் அதனால் சென்டிமெண்ட்டாக வர முடியாது என்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரமடைந்த கதிர், இவ்வளவு பணத்தை நாங்கள் கொட்டி கொடுத்துருக்குறோம், நீங்கள் ஃபங்க்ஷன் வரவில்லை என்றால் எப்படி என்று கோவப்பட்டு கத்துறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கார் அங்கே வருது. அதிலிருந்து நடிகை தூரியா இறங்க போகிறாங்க. அனைவருமே அவளுடன் பார்த்து கொண்டிருக்கும் போது, ஆனால் காரின் கதவு திறந்ததுமே அதிலிருந்து அருவிக்கரசி இறங்கி வராங்க. அருவிக்கரசி எதற்கு அங்கே வந்தாங்க? மறுபக்கம் ஜனனியை சுற்றி நிற்கும் அந்த மர்ம நபர்கள் யார்? சக்தி வீக்கேவையும் ராவணன் பிடிப்பாரா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்து விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.